கோவை மாணவன் அமுதன் கொலை தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. கொலையில் குற்றவாளிகளுக்கு தகவல் அளித்ததாக கூறப்படும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 4 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று காலை சட்டப்பேரவை கூடியதும் 100வது நாளில் அடியெடுத்து வைத்துள்ள தவேக ஆட்சிக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பாராட்டு தெரிவித்தார். அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் நாட்கள் அல்ல என்றும் தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு வரலாற்று மாற்றமாகும் என்றும் அவர் கூறினார். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக ஏற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத கோட்பாட்டை தனது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை காக்கும் உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் வெறும் நாட்கள் அல்ல. இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்கள் ஆகும். தொடர்ந்து கோவை மாணவர் கொலை தொடர்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. அது தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அரசின் அலட்சியத்தாலும் காவல்துறையின் பொறுப்பற்ற போக்காலும் தான் மாணவர் அமுதன் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பத்தி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனா போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் காமராஜ், கோவையில் கொல்லப்பட்ட கல்லூரி மாணவர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கஞ்சா விற்பனை பற்றி தகவல் கொடுப்பவர்கள் உயிரிழப்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் கொலை தொடர்பாக பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அது குறித்து சட்ட ரீதியான விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தினார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் பேசிய போது, கல்வியை மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார். மாணவர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக
ஹியூமன் பீயிங்கே பீயிங் ஹியூமன் பண்ற இடம் தான் கல்வி கூடம். மாணவர்கள் மத்தியில் பதற்றமான சூழல் உருவாகி உள்ளதாக காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட் கூறினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் மாணவ அமைப்புகளை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகவும் மனவருந்தக்கூடியதாகும். இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கொலை நடந்த பொழுது மிக சிறப்பாக தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு அதனுடைய கொலை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எந்த தயவு தட்சணையின்றி உடனடியாக இதற்காக உடனே சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு தரப்பில் பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், கோவை மாணவர் கொலைக்கு போதைப்பொருள் விவகாரம் காரணமில்லை என்றும் மாணவர் கொலை தொடர்பாக உரிய முறையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறினார். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 310/2026 கீழ் இதுவரை 14 பேர், நேற்று இரவு ஒருவர் கூடுதலாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் அமுதன் உள்ளிட்டோர் சக மாணவர்களை தாக்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 309/2026 கீழ் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கோவை கொலை வழக்கில் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்.